வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். வெனிசுலாவுக்கு உதவ ஒட்டுமொத்த மேற்கு அரைக்கோள நாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க நாடுகளின் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் ஆல்பர்ட் டிராம்டின் நிலநடுக்க பேரிடரால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள வெனிசுலா நாட்டுக்கு தனது ஆழ்ந்த அனுதாபங்களையும் ஆதரவையும் தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த இக்கட்டான சூழலில் இருந்து வெனிசுலா மீட்டெழுவதற்கு ஒட்டுமொத்த மேற்கு அரைக்கோள நாடுகளும் ஒன்றிணைந்து உதவ தயாராக இருப்பதாக அவர் அறிவித்துள்ளார். பனாமா நாட்டில் நடைபெற்ற OAS அமைப்பின் அவசர பொது சபை கூட்டத்தில் உரையாற்றிய போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டதாக வெனிசுலாவின் எல் நாசியோனல் நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. வெனிசுலாவில் அண்மையில் அடுத்தடுத்து ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கங்களால் பெரும் உயிரிழப்புகளும் உள்கட்டமைப்பு சேதங்களும் ஏற்பட்டுள்ள பின்னணியில் இந்த சர்வதேச உதவி அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நிலநடுக்க பாதிப்புகளின் முழுமையான விவரங்கள் இன்னும் முழுமையாக வெளிவராத போதிலும் இந்த இக்கட்டான காலகட்டத்தில் வெனிசுலா மக்களுக்கு தேவையான அனைத்து மனிதாபிமான மற்றும் மீட்பு பணிகளுக்கான ஆதரவை வழங்க பிராந்திய நாடுகள் தயாராக உள்ளதாக ராம்டின் குறிப்பிட்டுள்ளார். வெனிசுலாவின் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள சூழலில் சர்வதேச நாடுகளின் இந்த ஆதரவு கரங்கள் அந்நாட்டு மக்களுக்கு பெரும் ஆறுதலாக அமைந்துள்ளது. சர்வதேச எரிசக்தி வர்த்தகத்தின் முக்கிய வழித்தடமான ஹார்முஸ் நீரிணையை தங்களது அனுமதியின்றே எந்தவொரு கப்பலும் கடக்கக்கூடாது என்று ஈரானின் சக்தி வாய்ந்த புரட்சிகர இராணுவம் கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த உத்தரவை மீறி செயல்படும் கப்பல்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தங்களுக்கு தெரியாமல் உருவாக்கப்பட்டுள்ள புதிய கடல் வழித்தடத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் ஈரான் இராணுவம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே கடந்த 100 நாட்களுக்கு மேலாக நீடித்த போரின் போது ஹார்முஸ் நீரிணையை ஈரான் முற்றிலுமாக முடக்கியிருந்தது. தற்போது இரு நாடுகளுக்கும் இடையே தற்காலிக போர் நிறுத்த உடன்படிக்கை ஏற்பட்டு நிரந்தர அமைதிக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து வரும் சூழலில் இந்த நீரிணையின் எதிர்கால கட்டுப்பாடு யாசம் இருக்க வேண்டும் என்று ஒரு முதன்மையான முரண்பாடாக உருவெடுத்துள்ளது. இந்த நீர்நிலையை நிர்வகிப்பதற்கான கடல்சார் சேவை கட்டணங்களை எதிர்காலத்தில் வசூலிக்கப் போவதாக ஈரான் மற்றும் ஓமான் நாடுகள் தெரிவித்துள்ளன. ஆனால் இது ஒரு சர்வதேச கடல் வழித்தடம் என்பதனால் எவ்வித கட்டணங்களையும் விதிக்கக்கூடாது என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ வளைகுடா நாடுகளுக்கான தனது பயணத்தின் போது வலியுறுத்தினார். இந்த நிலையில் உலகளாவிய மசகு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு போக்குவரத்தில் சுமார் 20% கையாளும் இந்த முக்கிய வழித்தடத்தின் மீதான தங்களது பிடியையும் அதிகாரத்தையும் இறுதி உடன்படிக்கைக்கு பின்னரும் எக்காரணம் கொண்டும் விட்டுக் கொடுக்கப் போவதில்லை என்பதில் ஈரான் உறுதியாக உள்ளது. சூடானில் இடம்பெற்று வரும் உள்நாட்டு போரிலிருந்து தப்பித்து எகிப்தில் தஞ்சமடைந்த சூடான் அகதிகள் அங்குள்ள சிறைகளில் கடுமையாக சித்திரவதைகளை மிரட்டி பணம் பறிப்பு மற்றும் பலவந்தமாக நாடு கடத்தப்படும் அபாயங்களையும் எதிர்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து சர்வதேச செய்தி நிறுவனமான ராய்டர் வெளியிட்டுள்ள விரிவான புலனாய்வு அறிக்கை எகிப்திய சிறைச்சாலைகளின் கொடூர முகத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளது. எகிப்தின் தலைநகர் கெய்ரோவில் உள்ள மிக குறுகிய நெரிசல் மிக்க சிறை அறைகளில் அடைக்கப்பட்ட சூடான் அகதிகள் பலர் அங்குள்ள குற்றவாளிகளாலும் பாதுகாப்பு பிரிவினராலும் கொடூரமாக தாக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் பின் போர் நிறுத்த கோரிக்கையை முற்றிலும் நிராகரித்து தெற்கு லெபனானிலிருந்து தங்கள் நாட்டுப்படைகள் வெளியேறாது என இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் திட்டவட்டமாக கூறியுள்ளார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, பாதுகாப்பு அமைச்சர் ஹாட்ஸ் மற்றும் இராணுவ தலைவர் ஆகியோர் இணைந்து வெளியிட்ட கூட்டு அறிக்கையிலேயே லெபனானில் இஸ்ரேல் படைகள் தொடர்ந்தும் தீர்க்கமாக செயல்படும் என உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்நிலையில் இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே போர் நிறுத்த நடைமுறையில் உள்ளது என்றும் அமெரிக்க ஜனாதிபதி கூறியிருந்த கருத்துக்கு முற்றிலும் மாறாக இஸ்ரேலின் தற்போதைய நடவடிக்கைகள் அமைந்துள்ளன. இருப்பினும் தெற்கு லெபனான் பகுதிகளில் இஸ்ரேல் தொடர்ந்தும் குண்டுவீச்சு நடத்தி வருவதனால் மேலும் தலைநகர் பெய்ரூத் வான்பரப்பில் இஸ்ரேலிய ட்ரோன்கள் பறப்பதனால் அங்கு பதற்றம் நீடிக்கின்றது. அத்துடன் இஸ்ரேலின் இந்த பிடிவாத போக்கால் அமெரிக்கா இஸ்ரேல் இடையிலான 60 நாள் கூட்டு கலந்துரையாடல் தரைப்பட வாய்ப்புள்ளது. மேலும் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுவார்த்தை மற்றும் மத்தியஸ்த முயற்சிகளும் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பாவின் பெரும்பகுதியை பாதித்துள்ள வரலாறு காணாத வெப்ப அலை காரணமாக ஞாயிறு முதல் புதன் வரையிலான காலகட்டத்தில் ஸ்பெயினில் 212 பேர் உயிரிழந்திருக்கலாம் என சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. மோமோ கண்காணிப்பு அமைப்பு ஸ்பெயினில் தினசரி இறப்பு புள்ளி விவரங்களை தொகுத்து வரலாற்று பதிவுகளின் அடிப்படையில் கணிக்கக்கூடிய அளவுகளுடன் அவற்றை ஒப்பிடுகிறது. இறப்பு விகிதம் அதிகரிப்புகளுக்கான சாத்தியமான காரணங்களை மதிப்பிடுவதற்கு இது தேசிய வானிலை ஆய்வு நிறுவனம் வழங்கும் வானிலை தரவுகள் போன்ற வெளிப்புற காரணிகளை உள்ளடக்கியுள்ளது. இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வரும் ஜூலை 16 பிரான்சுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளார்.
இந்த விஜயத்தின் போது இருதரப்பு உறவுகளை பலப்படுத்துவது மற்றும் இலங்கைக்கு பிரெஞ்சு முதலீடுகளை ஏற்பது ஆகிய விடயங்களை குறித்து முக்கியமாக கலந்துரையாடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறித்த விஜயத்தின் முக்கிய அம்சமாக உலகின் மிகப்பெரிய கடல்வழி போக்குவரத்து மற்றும் தளவாட நிறுவனங்களில் ஒன்றான சிஜிஎம் இன் தலைவரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான ரொடால்ப் சாடேவுக்கும் ஜனாதிபதி அனுரவுக்கும் இடையிலான சந்திப்பு அமையவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகளில் பிரெஞ்சு வணிக நிறுவனங்களிடையே ஆர்வம் அதிகரித்து வருவதாக குறிப்பிட்ட இலங்கைக்கான பிரெஞ்சு தூதுவர் ரெமி லாம்பெர்ட் இந்த சந்திப்பை உறுதிப்படுத்தியுள்ளார். துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணாதிலக மற்றும் தூதுவர் லாம்பெர்ட் தலைமையிலான பிரெஞ்சு முதலீட்டாளர்கள் குழுவுக்கும் இடையே நடைபெற்ற சந்திப்பின் போதே இவ்விஜயம் தொடர்பான தகவல்கள் வெளியாக உள்ளன. நேரடி எதிரி தாக்குதலிலிருந்து வெகு தொலைவில் 2 உயிர்கள் பலியாகியுள்ளது. தெற்கு லெபனானில் நடந்த நடவடிக்கைகளின் போது ராணுவ எரிபொருள் நிரப்பு லாரி கவிழ்ந்ததில் இஸ்ரேலிய ரிசர்வ் படை வீரர் ஒருவர் உயிரிழந்தார். அதே நேரத்தில் காசா பகுதியில் இடிப்பு பணியில் போது கட்டிடம் இடிந்து விழுந்ததிலும் பாதுகாப்பு அமைச்சகத்தின் சிவில் ஒப்பந்தக்காரர் ஒருவர் உயிரிழந்தார். தீவிர மோதல் மண்டலங்களில் பணியாற்றும் இராணுவ வீரர்கள் மற்றும் சிவில் பணியாளர்கள் எதிர்கொள்ளும் பெரும்பாலும் கவனிக்கப்படாத ஆபத்துக்களை இந்த சம்பவங்கள் எடுத்து காட்டுகின்றன. ஈரான் மற்றும் சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சர்கள் இருதரப்பு உறவுகள், பிராந்திய நேர்வுகள் மற்றும் நடைபெற்று வரும் ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தைகள் குறித்து விவாதித்ததன் மூலம் நல்லுறவை நோக்கிய மற்றொரு குறிப்பிடத்தக்க படியை எடுத்துள்ளனர். ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மற்றும் சவுதி வெளியுறவு அமைச்சர் ஃபைசல் பின் பர்ஹான் ஆகியோர் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் தொடர்ச்சியான ஆலோசனைகள், ராஜதந்திர வழித்தடங்களை பராமரித்தல் மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் ஆகியவற்றை வலியுறுத்தினர். மத்திய கிழக்கு முழுவதும் மாறிவரும் புவிசார் அரசியல் சூழலுக்கு மற்றும் ஒரு புதிய பிராந்திய பாதுகாப்பு கட்டமைப்புக்கான அதிகரித்து வரும் கோரிக்கைகளுக்கு மத்தியில் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன. தெஹ்ரான் மற்றும் ரியாத் இடையேயான இந்த சமீபத்திய ராஜேந்திர சந்திப்பை ஆழமான ஒத்துழைப்பை நோக்கிய ஒரு முக்கிய நகர்வாகவும் பிராந்திய அரசியலை மறு வடிவமைக்கக்கூடியதாகவும் வளைகுடா முழுவதும் பதற்றங்களையும் குறைக்கக்கூடியதாகவும் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். கார்முஸ் ஜலசந்தி வழியாக ஏற்றுமதியில் ஏற்பட்ட இடையூறுகளால் நாடு பெருகி வரும் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்ட நிலையில் ஒபேக் அமைப்பு தனது எண்ணெய் உற்பத்தி ஒதுக்கீட்டை கணிசமாக உயர்த்திவிட்டால் அதிலிருந்து வெளியேறுவது குறித்து பரிசீலிக்கக்கூடும் என ஈராக் எச்சரித்துள்ளது. ஒபேக்கில் நீடிப்பதே தங்களின் விருப்பமான தேர்வு எனவும் பாக்தாத் கோரினாலும் அதிக ஒதுக்கீடு அவசியம் என்றும் அது ஈராக்கின் உற்பத்தி திறனை பிரதிபலிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் வாதிடுகின்றனர். ஒபேக் அமைப்பின் 2வது பெரிய உற்பத்தியாளராக அதன் நிறுவன உறுப்பினராகவும் ஈராக் இருப்பதனால் அதன் வெளியேற்றம் ஒபேக்குக்கு ஒரு பின்னடைவாகவே அமைகின்றது. எதிர்காலத்தில் பதற்றம் அதிகரிப்பதை தடுக்க உதவும் வகையில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு நேரடி இராணுவ தொடர்பு வழித்தடத்தை நிறுவுவதற்கான கொள்கை ரீதியான உடன்பாடு எட்டப்பட்டதுதான் சுவிட்சர்லாந்து பேச்சுவார்த்தைகளின் மிகப்பெரிய திருப்பு முனைகளில் ஒன்று என்று ஜேடி வான்ஸ் கூறினார். மோதலை குறைப்பதற்காக ஈரான் தரப்பிலிருந்து ஒரு வழித்தடத்தை ஏற்படுத்துவதே நாங்கள் ஏற்படுத்த விரும்பிய விஷயங்களில் ஒன்றாகும் என்றும் வேன்ஸின் கூற்றுப்படி ஈரான் தரப்பு இதற்கு ஒப்புக்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பென்சில்வேனியாவின் ஆலன்டவுனில் உள்ள ஒரு பழைய தொழிற்கட்டடத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய 6 அலாரம் தீ மக்களை அவசரமாக வெளியேற்ற தூண்டியதுடன் நகரம் முழுவதும் அடர்த்தியான புகை சூழ்ந்துள்ளது. தீ அருகிலுள்ள வீடுகளுக்கு பரவியதனால் தீயணைப்பு வீரர்கள் கடுமையாக தீப்புழம்புகளுடன் கட்டிடம் இருந்த விழும் அபாயத்துடன் போராடி கொண்டிருந்த வேளையில் குடியிருப்பாளர்கள் தப்பியோட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு துறைகள் இந்த அவசர நிலைக்கு பதிலளித்த நிலையில் அப்பகுதியில் மின்சார நிறுவனங்கள் மின்சாரத்தை நிறுத்தியதனால் ஆயிரக்கணக்கானோர் மின்சாரத்தை இழந்துள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.